So hello everyone, welcome to the video. First of all, thanks for coming here. So guys, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்குது. எஸ்பிஐ பிஓலையும் சரி, ஐபிபிஎஸ் பிஓலையும் சரி, குறிப்பாக எஸ்பிஐ பிஓவில் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துக்கு. அந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா மெயின்ஸோடைய அந்த சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் எது கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 60 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம ஹையஸ்ட் டிஃப்ரென்ஸ் எங்கே காட்ட முடியும் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸில். ஆப்வியஸாக ஜென்ரல் அவேர்னஸும் அவ்வளோ ஈஸியாக கேட்க போகிறது கிடையாது, கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்க போகுது. ஆனால் கண்டிப்பாக அது ஒரு டீசென்ட் ஸ்கோர் நம்ம ஸ்கோர் பண்ணால் தான் ஃபெல்லோ காம்படிட்டர்ஸோட நம்ம ஒரு லெவலுக்கு வந்து முன்னாடி வர முடியும். ஒய் பிகாஸ் குவான்ஸோடைய கட் ஆஃபை கம்மி பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷுடைய கட் ஆஃப்ஸு கொஞ்சம் ஏற்றி அண்டு ஜென்ரல் அவேர்னஸோடையும் நல்லாவே ஏற்றி டாப்பாக ஜென்ரல் அவேர்னஸ் தான் இருக்குது. இப்போ என்ன அவங்க பிளான் பண்ணுறாங்கன்னா, ரீசனிங் குவான்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு எல்லாராலையுமே சால்வ் பண்ண முடியுது, ஓரளவுக்கு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் நம்ம டஃப் பண்ணி ஹை கட் ஆஃப் கொடுத்தா அதிக டஃப் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக எல்லா ஆஸ்பிரன்ஸுமே கொஞ்சம் திணறுவாங்கன்ற நல்ல அந்த ஸ்ட்ராட்டஜி தான் எப்படியே மெயின்ஸ் கட்டு வராங்க. ஸோ அதுக்கு எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது? எஸ்பிஐ பிஓக்கும் சரி, ஐபிஎஸ் பிஓக்கும் சரி, குறிப்பாக மெயின்ஸை கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸை எப்படி சார் வந்து கிளியர் பண்ணுறது அப்படின்னா, ப்ராப்பராக அதுக்காகவே ஷெட்யூல் போட்டு ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணுறோம். எஸ்பிஐ பிஓக்கும் சரி, ஐபிபிஎஸ் பிஓக்கும் சரி, தரமான கொஸ்டின்ஸ் அண்ட் நாங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கிறத எப்படி என்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய கிராஷ் கோர்ஸ் அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் அக்டோபர் 10th வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அக்டோபர் 10ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த அக்டோபர் 10ஆம் தேதியிலேருந்து ஜென்ரல் அவேர்னஸில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த ஷெட்யூல் வீடியோலேருந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஷெட்யூல் வீடியோவில் நாங்கள் எந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் 1 to 10 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜூன் 1 to 10 அதாவது ஜூன் மாத கரண்ட் அஃபேர்ஸ் வந்து. ஸோ இப்போ பாருங்களேன் என்னென்ன செக்மெண்ட்ஸ் ஆனால் கலர் கோட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இங்கே பாருங்களேன், ஜூன் 1 to 10. ஸோ ஜூனுடைய மந்த்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ். நம்மளுடைய லைவ் மெகா வீடியோ கோர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பேங்க் அவேர்னஸ் வச்சு எம்சிக்யூஸ். ஸோ நீங்கள் இந்த வீடியோ கோர்ஸை பார்த்துட்டு வரணும். பேங்க் அவேர்னஸ் வீடியோ கோர்ஸ் பார்த்துட்டு அதை வச்சு கொஸ்டின்ஸ் இங்கே மேக் பண்ணியிருக்கோம். அப்போ உங்களுக்கு வந்து படித்த மாதிரி இருக்கும், அதை வச்சு ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ படித்த உடனே இங்கே வந்து குவிஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டார்கெட் வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஜூன் 1 to 10, அப்புறம் பேங்க் அவேர்னஸ். அப்புறம் பாருங்கள், முக்கியமாக இந்த தடவை ஸ்டாட்டிக் ஜிகேஸ் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வரும் மக்களே. கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் பேங்க் அவேர்னஸ் மூணும் சேர்ந்தால் தான் 50 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பாக வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் 50 கொஸ்டின் கேட்கறது டஃப். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், பேங்க் அவேர்னஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே மூணையும் கம்பைன் பண்ணால் தான் 50 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் மாடரேட் லெவலில் கொண்டு வர முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணுமே இந்த கிராஷ் கோர்ஸில் கொண்டு வந்திருக்கோம். பாருங்கள், ஜூனில் ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு பேங்க் அவேர்னஸ், அப்புறம் ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே, மறுபடியும் ஜூலை பேங்க் அவேர்னஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பேங்க் அவேர்னஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, அப்புறம் செப்டம்பர் பேங்க் அவேர்னஸ், ஸ்டாட்டிக் ஜிகே. இப்போ பாருங்களேன், கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணியாச்சு, பேங்க் அவேர்னஸ் கவர் பண்ணியாச்சு, ஸ்டாட்டிக் ஜிகேவும் கவர் பண்ணியாச்சு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம் டு ஸ்டடி நவ். எஸ்பிஐபிஓக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம், ப்ளீஸ் அப்படி பண்ண வேண்டாம். இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெயின்ஸ்க்கு இப்போ இருந்தே ப்ரிப்பேர் ஆனால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த ஸ்கோர்ஸை வந்து அச்சீவ் பண்ணவே முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், அக்டோபர் வரைக்கும் கவர் பண்ண போகிறோம். ஸோ அக்டோபர் 1 to 10 வரைக்கும், 11 to 20 வரைக்கும் கவர் பண்ணிட போகிறோம். பேங்க் அவேர்னஸை ஃபுல்லாக முடிச்சிட போகிறோம். இது எல்லாம் முடிச்சுட்டு நவம்பர் 11 to 20 வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்களேன், மார்க் டெஸ்ட் ஒரு 5 மார்க் டெஸ்ட், ஒரு செக்ஷனல் மார்க் டெஸ்ட் மாதிரி, ஜென்ரல் அவேர்னஸ்க்கான ஒரு செக்ஷனல் மார்க் டெஸ்ட் மாதிரி கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட்டும் இங்கே வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்சஸ் ஃபார் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்க போது. அதாவது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், நிறைய ஆங்கிள்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைண்ட்லி டூ மேக் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். அண்ட் இந்த ஷெட்யூல்ஸ்லாம் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும், அந்த ஷெட்யூலோட ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு லைவ் கவுண்டிங் இருக்கும். எல்லாரும் அந்த ஒரு இது எல்லாருக்கும் நடக்கிறதா நேச்சுரல், அது நான் தப்பாகவே சொல்ல மாட்டேன். பட் எங்கே ஒருத்தன் வின் பண்ணுறான் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் டே காட்டுற இன்ட்ரெஸ்ட் அந்த கடைசி டேக்கு வரைக்கும் இருக்கணும். சேம் டைம் தான். ஒரு தீக்குச்சி எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஒரு மேட்ச் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3-4 குச்சியில் காட்டுற அந்த ஒரு கவனம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து இருந்தால் நிறையா இதை நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜூன் 1 to 10 ஒரு சின்சியராக ஒரு ப்ராப்பராக, ஏன்னா நம்ம பிளான் எத்தனையோ போடுவோம். இன்றைக்கி ஜூன் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் முடிக்கிறேன், ஜூலை இது முடிக்கிறேன், என்னென்னமோ பிளான் போடுவோம். பட் எண்ட் ஆஃப் த டே எதமாச்சும் நல்லா போகும் தான். பட் ஒரு சின்ன பிரேக் வந்து அப்படியே நம்ம பிளான் சொதப்பிடும். ஆனால் எதுக்கு இந்த மாதிரிலாம் ஷெட்யூல் கொண்டு வரோம் அப்படின்னா, நான் மட்டும் பிளான் பண்ணல, என்ன மாதிரி ஒரு 100, 200, 1000 பேர் பிளான் பண்ணி 1000 பேர் ஒரே ரூட்டில் ட்ராவல் ஆகும்போது நமக்கே தோணும், இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிட்டா அவங்க 1000 பேரும் முன்னாடி போயிடுவாங்க, ஒரு டே எக்ஸ்ட்ரா படிச்சிருவாங்க. அப்போ நம்ம அவங்களோட காம்படிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பிரேக்கே விடக்கூடாது. தோ வி ஹேவ்
என் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து அந்த இதை வந்து அச்சீவ் பண்ணிடணும்னு ஒரு மாதிரி ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குரூப் ஸ்டடி தான் யூஸ் ஆகும் எண்ட் ஆஃப் த டே. அதனால் இந்த ஷெடியூல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி கூட எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம். ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ், பேங்க் அவேர்னஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். குறிப்பாக SBPO IBSPOக்கான அதே லெவல் ஆஃப் டஃப்னஸும் அந்த கொஷின்ஸில் இருக்கும். சும்மா ஏனோ தானெல்லாம் இருக்காது, டஃப்னஸாக இருக்கும். சேம் டைம் சாப்டர்ஸையும் கவர் பண்ணிடுவோம், சிலபஸையும் கவர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதுதான் பிளான் மக்களே. ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 6 மாத கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஜூன்லேருந்து ஆரம்பித்து ஜூன் டு நவம்பர் வரைக்கும் இந்த ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் ஏன் டைப் ஆக மாட்டேங்குது ஓகே சாரி, வியூ ஒன்லி ஆப்ஷன்ஸில் தான் இருக்கா? ஓகே சரி, டைப் வராது. ஸோ இங்கே பாருங்களேன், வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வீடியோ அது. ஸோ ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும் 6 மாத கரண்ட் அஃபேர்ஸ் வித் பேங்க் அவேர்னஸ் வித் ஸ்ட்ராட்டஜிக்கு மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோர்சஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம கிராஷ் கோர்ஸில் ரெகுலராக வாங்க. அதுதான் நான் கேட்பேன், ரெகுலராக வரணும், அதுதான் ஒரு மெயின் திங். ஓகே, நாட் ஜஸ்ட் ஃபஸ்ட் டே கிடையாது, ரெகுலராக வரணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ், பாய், see you, have a great day.